Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. NEET 2024 எக்ஸாம் மே 4ஆம் தேதி நடந்தது. கஷ்டமாக இருந்தது. ஓரளவுக்கு எந்த பிரச்சனை இல்லாமலையும் நீட் தேர்வு நடந்து முடிஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல மின்தடை ஏற்பட்டுருச்சு. எக்ஸாமினேஷன் சென்டரில் மின்தடை ஏற்பட்டு பவர் கட் ஆகி வெளிச்சம் இல்லை, அதனால தேர்வு தெரிய எழுத முடியலன்னு சொல்லி மத்திய பிரதேசலையும் சொல்லியிருந்தாங்க. பட் அதே நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மறுதேர்வு நடத்த கோரி வழக்கில் உத்தரவு. அது ஒரு 13 மாணவர்கள் பேரண்ட்ஸ் வழக்கு போட்டிருக்காங்க. எங்களுக்கு மின்தடை ஏற்பட்டுருச்சு, அதனால போதிய வெளிச்சம் இல்லை, அதனால நாங்கள் தேர்வு சரியா எழுத முடியலை, மறுதேர்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆவடியில் உள்ள ஒரு தேர்வு கூடத்தில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் 13 மாணவர்கள் வழக்க தொடர்ந்திருந்தாங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் தேர்வு மையத்தில் மழைநீர் புகுந்ததாகவும் குற்றச்சாட்டு. அது நேரம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல, அதே நேரத்தில் மின்தடை ஏற்பட்டுருச்சு. ஸோ என்ன மாதிரி மின்தடை ஏற்பட்டுச்சு பாருங்க. கனமழையால் 3 மணி முதல் 4:15 வரைக்கும் மின்தடை இருந்தது, வெளிச்சம் இல்லை, இருட்டா இருந்தது, சரியா எழுத முடியல, அதனால எங்களுக்கு மறுதேர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதனால ரிசல்ட்டை உயர்நீதிமன்றம் இடைக்காலமா தடை விதிச்சிருக்கு. ஜூன் 2 வரைக்கும் மீண்டும் விசாரணை மேற்கொள்வோம். ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்கொயரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீட் தேர்வு ரிசல்ட் வெளியிடுவதில் ஒரு காலதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.